பவித்ரா, இந்தியா கூட்டணி 234 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசனை செய்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று டெல்லிக்கு தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் மிக முக்கியமான அவசர ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காத சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ள சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி அடுத்த கட்டமாக எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்வதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. மல்லிகார்ஜுன கார்கேயின் இல்லத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் 26 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிகள், இந்தியா கூட்டணி கட்சிகளின் சேர்ந்த பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இந்தியா கூட்டணியின் நடவடிக்கை அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யப்படுகிறது. மேலும் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மற்றும் லோக் ஜனசக்தி, உத்தவ் தாக்கரே, லோக் ஜனசக்தியின் ஏக்நாத் ஷிண்டே பிரிவு ஆகியவற்றின் தலைவர்கள் உள்ளிட்டோர் அங்கு பிரதமருடன் அந்த மத்தியில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட உள்ள சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்களும் டெல்லியில் என்ற ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பக்கம் அவர்களை இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட இருக்கிறார்களா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை அமைக்க விட்டு அதன் பின்னர் எதிர்க்கட்சி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கு ஆன திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறதா என்பது குறித்து இன்று மல்லிகார்ஜுன கார்கேயின் இல்லத்தில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட உள்ளன. பவித்ரா.